இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்ப நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்த அந்த கட்சி தான் எனக்கு, இந்த திமுக தான் எனக்கு முடிவு சொல்லணும். எனக்கு பாதுகாப்பு இல்லை. உன் கிரசரை அடிச்சு ஒடிச்சு உன்னை தொழில் பண்ணவே விட மாட்டோம்னு சொல்றேன். அது மகன். நானும் உண்மையான திமுக காரிதான். வரிந்து கட்டும் காந்திமதி. தளபதி வெசஸ் சகோதரி. எங்க அண்ணன் ஒய்ஃப் சாவித்திரின்ற வீரலட்சுமி ஓடி போய் அவனை இப்படி கையை வச்சு இப்படி குத்துனாங்க. மதுரை திமுகவில் திடீர் புகைச்சல். வெளியான குவாரி வில்லங்கம். கையை பிடிச்சுதான் இழுத்து அவனை அடிக்குதேன்னு வேகமா வந்து இங்க பாருங்க எப்படி கிடைச்சிருவாங்க. கடந்த 2ஆம் தேதி மதுரை நகர் திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதி மீது அவரின் சகோதரியும் திமுக முன்னாள் திருப்பரங்குன்றம் ஒன்றிய சேர்மனாக இருந்த காந்திமதி திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் ஒன்றை அளித்தார். அதில், நான் திருமங்கலம் அருகே வடக்கரை கிராமத்தில் ஆர்ஜி ப்ளூ மெட்டல் கிரிஷர் குவாரியை 25 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். என் குவாரிக்கு அருகில் என் சகோதரர் கோ தளபதியிடம் வாங்கி குவாரி அமைக்கப் போவதாக தகவல் வந்ததால் இது தொடர்பாக அவரிடம் கேட்டதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. எதுவும் பேசாமல் கடந்த சில நாட்களாக ஒதுங்கி இருந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைத்ததால் அவர் வீட்டுக்கு நான், மகள், என் சகோதரி மகனுடன் சென்றேன். என் குவாரி அருகிலேயே நீங்கள் குவாரி அமைத்தால் என் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என பேசிக்கொண்டிருக்கும் போதே கோ தளபதியின் மகன் அன்பு என்ற துரைகோபால் சாமி தகாத வார்த்தைகளால் பேசி என்னை அடித்தார். என் சகோதரி மகன் தடுத்த போது அவரையும் தாக்கினார். என்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். என் அண்ணன் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டாத கோயில் இல்லை. நானும் திமுக தான். என் அண்ணன் மகன் அன்பு நான் வளர்த்த பையன். அவன் அத்தை என்று கூட பார்க்காமல் அடிக்கிறான். அதை தடுத்த என் அக்கா மகன் சீனியையும் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறார்கள். அதை தடுக்க வந்தபோது என் அண்ணன் மனைவி என் கையை பிடித்து பயங்கரமாக கடித்தார். நான் வலி பொறுக்க முடியாமல் கத்துவதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பிரித்து விட்டார்கள். எனக்கும் என் அண்ணனுக்கும் பிரச்சனை. அவர் கூப்பிட்டு விட்டதால் தான் போனேன். நானும் திமுக காரித்தான். இதை இப்படியே விடமாட்டேன். தலைவர் ஸ்டாலினிடம் கொண்டு சென்று நியாயம் கேட்பேன் என்றார். என்ன நடந்தது என்று திமுக எம்எல்ஏவும் மதுரை நகர் மாவட்ட செயலாளருமான கோ தளபதியை தொடர்பு கொண்டோம். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருப்பதால் அவரது மகன் அன்பு பேசினார். சார், அவங்க என் அத்தை தான். அவங்க சொல்வது முழுக்க பொய். நான் அந்த இடத்த 2016 வாங்கிட்டேன். அவங்க கிரஷருக்கும் என் இடத்துக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கு கிரஷர் வைக்கக்கூடாது என்று யாரோ தூண்டிவிட்டு நாடகம் ஆடுகிறார்கள். எங்கள் வீட்டிற்கு 7 பேர்களுடன் வந்து தகாத வார்த்தைகள் பேசி தகராறு செய்து என் அம்மாவையும் என் மனைவியும் அக்காவையும் அடித்தது என்ன நியாயம்? எங்கள் தரப்பிலும் புகார் கொடுத்து FIR பதிவாகி இருக்கிறது. இது எங்கள் குடும்ப விஷயம். இதை அரசியலாக்க வேண்டாமே என்று கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேலையே அவங்க பின்னாடி அவன் மகன் இருந்துக்கிட்டு ஒரே கத்து, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். அவன் பேர் அன்பு துரைகோபால் சாமி. மாணவரணியில் ஏதோ பதவியில் மாணவரணி அமைப்பாளராக ஏதோ இருக்காப்ல. ஒரே அவரோட நீ பேசவே விடலை. நீ எப்படி கிரசரை போடுவ? எங்கள் அப்பா கிட்ட நீ யார் பேசுறதுக்கு? எங்கள் அப்பா கூட எப்படி நீ பேசலாம் அப்படின்னு ஒரே கத்து, அராஜகம், பயங்கரம். என்னைய வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தையிலேயே சத்தம் போட்டேன். திட்டுன உடனே என் பொண்ணு வந்து எங்கள் அம்மாவை எப்படா சொல்ல போச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்க போகுது. அவரை அடிக்கிறார். அவன் அடிக்கிறான். அதை பார்த்து எங்கள் அக்கா பையன் என் கூட வந்தவே ஓடி போய் தடுக்க போகிறேன். தடுக்க போகையில் இப்போ போகும்போது தளபதி வந்து என்ன செஞ்சாரு, எங்களை வெளியே அனுப்பிட்டார். நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தப்புறம் சொல்லக்கூடாது, நீ அதுக்கு பேர வேறு விஷயம் நடந்துச்சு. என்ன பொம்பளை பிள்ளைகளை சொல்ல வேணாமேன்னு பார்க்குறேன். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எங்கள் அக்கா பையனை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவனை கெட்ட வார்த்தையை சொன்ன உடனே அவன் டக்குன்னு திரும்பி இப்படி கை ஓங்குறான். அது அந்த கையை கூட ஓங்க விடாமல் எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்தாங்க.
எங்கள் அண்ணன் ஒய்ஃபு சாவித்திரின்ற வீரலட்சுமி என்ன ஓடி போய் அவனை இப்படி கையை வச்சு இப்படி குத்துனாங்க. நான் வெளியில் கதவை திறந்து வெளியே போக போகிறவன் சட்டம் கேட்டு திரும்பி பார்க்குறேன், அவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா. நான் அந்த அம்மா கையை பிடிச்சி இழுத்ததுக்காக அந்த அம்மா கையை பிடிச்சி தான் இழுத்தேன், அவனை அடிக்குதேன்னு வேகமாக வந்து இங்கே பாருங்க எப்படி கடிச்சிருக்காங்க பாரு, இப்படி கடிச்சிட்டாங்க. அதிகோ கடிச்சிட்டாங்கன்ட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். இவ்வளவையும் எங்கள் அண்ணன் பார்த்து கேட்க ஒரு வார்த்தை அவங்கள முதலையே அவன் ஆரம்பத்தில் பேசும்போதே நீ பேசாதரான்னு சொல்லி தான் பிரச்சனை இருந்திருக்காரு. எங்களை தான் வயிறாரே தவிர அவங்கள ஒன்றுமே சொல்லலை. நான் வந்து எங்கள் டிரைவர் இருந்தார், உள்ளுக்குள்ளே இவங்க என்னை கடிக்கிறத பார்த்தோன்னே அவர் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் ஒருத்தர் என் கூட வந்திருந்தார். ஆனால் அவர் காரில் உட்காந்து வீட்டுக்குள்ளே வரல. எங்கள் டிரைவர் பார்த்து அண்ணே அக்காவை அடிக்கிறாங்கன்னு சொன்னோடனே அவர் வந்தார். அதுக்குள்ளே நாங்களாம் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டோம். ஒரு நாங்கள் சத்தம் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இவருக்கு இங்கே மட்டும் கிரசர் இல்லை, திருமாலில் 2 பினாமி குவாரி வச்சுருக்கார், கிரசர் போட்டிருக்கார், இப்போ ஒன்று லைசன்ஸ் போட்டிருக்காரு. அது மாதிரி எங்கேயோ சாத்தூர் பக்கமாக என்னமோ 75 ஏக்கர் குவாரி வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்குது, நிறையா 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கு வேலை பார்க்குறாரு. இவ்வளவையும் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து இதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட இவ்வளோ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து இப்படி கடிச்சிட்டா ஒரு அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், தாட்ட போய் கேட்போம், அண்ணன் வீட்டில் தானே போய் கேட்போம். ஏன் இப்படி போகிறேன்னு கேட்டால் அண்ணன் வீட்டுக்கு போனால் அடித்து கடிச்சா நான் யார் வீட்டில் பாதுகாப்பு கேட்குறேன்? நான் எங்கே போவேன்? எங்கள் அப்பா இருந்தாருன்னா கேட்டிருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இவரை தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அப்பாவாக வச்சுருந்தோம். ஆனால் அவர் அதை காப்பாற்றவே இல்லை. அதாவது மேம், அவர் வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ. நீங்க கொடுக்கப்பட்ட புகார் வந்துட்டு காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க கரெக்டாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாம் தான் பேசுகிறாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்ன அவர் அந்த என்னை அடித்தவங்களையும் அவன் பையன் என் தொழிலை கெடுத்துருவேன்னு சொன்னவனையும் அன்புன்ற கோபால்சாமியையும் அந்த அம்மா கடிச்சாங்கல்ல, கடிச்சவங்கள தான் நான் சொல்ல முடியும். இப்படியே ஒரு அண்ணன் வீட்டுக்கு போன ஒரு பிள்ளைய ஒரு அண்ணி கடிச்சா நான் எப்படி அந்த உறவு இருக்கும்? எப்படி நான் அதை தாங்குவேன்? அடித்து வெடித்து அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்னோட கஷ்டத்துக்கு தாங்க முடியாமல் எங்கள் அப்பா இருந்தால் நான் கேட்டிருப்பேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவரை தான் வச்சுருந்தோம், அவரும் சரியில்லை. இப்போ நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்த அந்த கட்சி தான் இன்னைக்கு எனக்கு, இந்த திமுக தான் எனக்கு முடிவு சொல்லணும். எனக்கு பாதுகாப்பு இல்லை. உன் கிரஸில் அடிச்சு ஒடிச்சு உன்னை தொழில் பண்ணவே விட மாட்டோன்னு சொல்கிறேன் அவன் மகன். நான் எவ்வளோ பேசினாலுமே உன் தொழில் நீ பண்ண முடியாது, உனக்கு இனிமேல் லைசன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. உன்னை தொழில் நீ எங்கே போவேன்? 25 வருஷமாக தொழில் பண்ணிக்க, எனக்கு அதுதான் வாழ்வாதாரம், அதை வச்சு நீ நிம்மதியாக இருக்கேன். அதையும் இவங்க செய்ய விட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ போலீஸில் இப்போ கொடுத்துருக்கேன், அவங்க நியாயமாக எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பயம் இருக்குது மனசில். இது என்ன மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு இது என் பக்கம் திரும்பலாம், இல்லைன்னா வன்மம் வச்சு நீ தொடர்ந்து தொழிலில் இடைஞ்சல் கொடுக்கலாம். என் தொழிலில் என்னை பாதுகாக்கணுன்றதுக்காக நான் இந்த பேட்டியை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உங்களை சாட்சியாக வச்சு இதில் எனக்கும் அந்த திமுக தான் தாய் வீடு. இந்த திமுக எனக்கு பதில் சொல்லிட்டேன். மேம், இது சம்பந்தமா நீங்க வந்துட்டு மேல வந்துட்டு எதாவது சந்திக்கிற மாதிரி இருக்கீங்களா? நான் வந்து பொறுப்பை திமுக ஒப்படைச்சிட்டேன். நீ இதுக்கு மேல அவங்க எடுக்கிற முடிவு தான், இல்லைன்னா ஆண்டவன் விட்ட வழி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.